வரலாற்று சிறப்புமிக்க தலைமைச் செயலக கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை தேசிய கொடி ஏற்றவுள்ளார். தரை தட்டி உடைந்த லாயல் அட்வென்ச்சர் என்ற கப்பலில் இருந்த தேக்கு மரத்தாலான கம்பம் எடுக்கப்பட்டு கோட்டை கொத்தளத்தில் கொடிக்கம்பம் நிறுவப்பட்டது. 1687 வருடத்தில் கவர்னராக ஏல் இருந்தபோது அமைக்கப்பட்டது. 150 அடி உயரம் கொண்ட இக்கொடிக்கம்பம் தான் இந்தியாவிலேயே உயரமானதாகும். இந்திய சுதந்திரத்தின் போது இதில் மூவர்ண கொடியேற்றப்பட்டது. இந்த கொடிக்கம்பத்தில் 1974 ஆண்டு முதல் முறையாக ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சர் கொடியேற்றும் புதிய சகாப்தத்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உருவாக்கினார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மின்னல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால் கொடிக்கம்பம் கடுமையாக சேதமடைந்தது. அதன் பின்பு பெல் நிறுவனத்தின் துணையோடு கடல் காற்று போன்றவற்றால் எளிதில் துருப்பிடிக்காத வகையில் கொடிக்கம்பம் ஏற்படுத்தப்பட்டது. சுதந்திர தினத்தன்று கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியேற்ற உள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் உள்ள பாரம்பரிய மற்றும் அரசு கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன. நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு சென்னையில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களும் அரசு கட்டிடங்களும் மூவர்ணங்களில் ஜொலிக்கும் வகையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன. சென்ட்ரல் ரயில் நிலையம், தென்னக ரயில்வே அலுவலகம், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வங்கிகள், ஜிஎஸ்டி சேவை வரி அலுவலகம், வருமான வரித்துறை அலுவலகம் உட்பட சென்னையின் அடையாளமாக திகழும் பல்வேறு கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன. மூவர்ணங்களில் ஜொலிக்கும் கட்டிடங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உள்ள முக்கிய கட்டடங்கள் மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சட்டப்பேரவை கட்டடம், லக்னோவில் உள்ள சார்பா ரயில் நிலையம் ஆகியவை மூவர்ணங்கள் வரும் வகையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பழமையான மார்த்தாண்ட சூரியனார் கோவில் மூவர்ண மின்னொளியில் ஜொலித்து வருகிறது. புராதன முக்கியத்துவம் வாய்ந்த இக்கோவில் இரவில் வண்ணங்களால் ஜொலிப்பதை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து சென்றனர். அகர்தலாவில் உள்ள திரிபுரா மாநிலத்தின் சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலக கட்டடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டை மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.